ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக எப்படி வந்துட்டு பிஸ்கெட் கேக் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு லோட்டஸ் பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா சாக்லேட் பிஸ்கெட்டாக எடுத்துக்கோங்க, க்ரீம் பிஸ்கெட் வேண்டாம். இந்த மாதிரி பிஸ்கெட் எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக வந்துட்டு நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதை வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 60 கிராம் ஆஃப் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையுமே நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்து நல்லா வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்துட்டு அதை சமப்படுத்தி விட்டுடணும். ஸோ சமப்படுத்தி விட்டுட்டு இது கூடயே அந்த நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக சமப்படுத்தி விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு ஒரு இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு நம்ம வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த டைமில் ஃபுல்லாகவே வந்துட்டு சமமாயிடும், ஈக்குவல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்து ஓரமாக வைங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்துட்டு க்ரீம் சீஸ் வந்துட்டு ஒரு 330 கிராம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கேக்னால் நம்ம செய்கிறது தாங்க கேக்கு. இதை ஒரு சிலர் மாவு வந்துட்டு வச்சு செய்வாங்க, ஒரு சிலர் பிஸ்கெட்ஸ் வச்சு செய்வாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அண்ட் 150 கிராம் அளவுக்கு லோட்டஸ் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணி இதை நல்லாவே வந்துட்டு கம்பைன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பீட் பண்ணி நல்லாவே கம்பைன் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் வீடியோக்கு யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கல இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்லாவே பீட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டபுள் க்ரீம் வந்துட்டு 200 ml ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லாவே வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படின்னா நல்லா வந்துட்டு ஒரு ஸ்டிஃபான ஒரு பீக்ஸ் கிட்ட வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லாவே வந்துட்டு பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம வந்துட்டு அந்த பிஸ்கெட் வந்துட்டு க்ரஷ் பண்ணி வச்சு அதை நம்ம வந்துட்டு சமப்படுத்தி விட்டோம்ல, ஸோ அது கூட இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்துட்டு ஷேக் பண்ணி விடுங்க. அந்த ட்ரேவை ஷேக் பண்ணிவிட்டு ஒரு கத்தி ஒரு டீஸ்பூனோ ஏதாச்சும் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். லைக் நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எப்படி ஈக்குவல் பண்ணுமோ அதே மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 ஹவர்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை பேக் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்துட்டு ஒரு மெத்தட் தான். ஸோ நல்லா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு 6 to 8 ஹவர்ஸ் கிட்ட கழித்து எடுத்து பாருங்கள். எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு லோட்டஸ் ஸ்ப்ரெட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி நல்லாவே இதை ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஈஸியாகவே செய்யலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கேக்கு. அவன் இல்லாட்டி நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி குக்கரில் பண்ணி பார்த்துருக்கேன், பட் வரலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு 1/2 hour கிட்டே நீங்கள் வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய கேக் வந்துட்டு ரெடி. இதை வந்துட்டு அழகாக நம்ம வந்துட்டு ஒரு நைஃப் ஒரு டீஸ்பூன் வச்சு ஃபுல்லாக ஓரத்தில் இருக்கிற அந்த பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேனோ ஸோ அதே மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். அதே கட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேவை அழகாக மேலேருந்து எடுக்க முடிஞ்சால் எடுங்க, அப்படி இல்லாட்டி நம்ம பிளேட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு கத்தி ஒரு கரண்டி வச்சு கீழேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே வந்துட்டு ஜஸ்ட் கார்னிஷிங்காக இந்த பிஸ்கெட் வந்துட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இந்த ரவுண்டு ஓரத்தில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீம் எப்படி ஆட் பண்ணால் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஸ்கெட் மட்டும் நடுவில் வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வீட்டிலே வந்துட்டு யாருக்காச்சும் பர்த்டேனா கூட செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.